வணக்கம் நண்பர்களே, நாம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு மொபைல் போன்ல எப்படி தெளிவா எஃப்எம் எடுக்க வைக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஒரு மொபைல் போன்ல ஒரு எஃப்எம் தெளிவா எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் 3.5 mmல இந்த மாதிரி வயர்டு ஹெட்ஃபோனை 3.5 ஜாக்ல இன்சர்ட் பண்ணும்போது இந்த வயர்டு ஹெட்ஃபோன் உங்களுக்கு ஆண்டனா வேலை செய்யும். அதன் மூலமா உங்களுக்கு ஓரளவுக்கு எஃப்எம் நீங்க கேட்டுக்கலாம். ஸோ இந்த வயர்டு ஹெட்ஃபோனுக்கு பதிலாக இப்போ புதுசாக 3.5 mm ஜாக்ல இன்சர்ட் பண்ணி கேட்குற மாதிரி ஒரு டெலஸ்கோபிக் ஆண்டனா அறிமுகமாயிருக்கு. ஸோ இந்த ஆண்டனா பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோவில் தெளிவாக ரிவ்யூ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க அந்த ரிவ்யூவை போய் பார்த்துங்க. அதிலே ஒரு டெமோ டெஸ்ட் காமிச்சிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் நான் மொபைல் ஃபோனில் இன்சர்ட் பண்ணி எஃப்எம் சிக்னல் எப்படி எடுக்குது அப்படிங்கிறத ஒரு தெளிவான ஒரு சிக்னல் எடுக்கக்கூடிய பகுதியிலிருந்து 2 டெமோ இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஒன்று பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது மூவிங்கில் எப்படி எஃப்எம் சிக்னல் ரிசீவிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத, இன்னொன்று ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு அந்த இதில் எஃப்எம் சிக்னல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத 2 இதாக போட்டிருக்கேன். ஸோ வாங்க நண்பர்களே, அந்த 2 டெமோ டெஸ்ட்டையும் பார்க்கலாம். ஆக்சுவலா ரெண்டுமே படத்தோட பேர் தான். அதை மிக்ஸ் பண்ணி நான் ஒரு வார்த்தையா சொல்லுவேன், அதை நீங்க கரெக்டா சொல்லணும். ஓகேயா? அதெல்லாம் எக்ஸாம்பிள். இப்போ உங்களுக்கு ஒரு படம் பேர் சொல்றேன், கண்டுபிடிக்கணும். ஓகேயா? இதுதானா சந்தோஷம்? தள்ளி நீ போனா தேடி வருவேனே. कादल सकते हैं और आप अपने प्रश्नों के उत्तर हासिल कर सकते हैं. இன்கேஸ் அடுத்து வரவங்களுக்கு இந்த படம் பேரை கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தா, சதுரங்க விளையாடு, இதுல 2 படம் இருக்கு. 2 படத்தோட பேரையும் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா கால் பண்ணுங்க, பேசலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 0452-428-106-4. இப்போ உங்களுக்காக கற்க பாட்டு வருது. முத்தான முத்தல்லவோ முதிர்ந்து போட்டியில சிஎஸ்கே நான் தானே பிரேக் என பார்த்து காண முடியாத மேடை, அதில் நடமாடி பயனேதும் இல்லை, அதில் நடமாடி பயனேதும் இல்லை. இருவருக்கும் இன்பம் என்னும் சாத்திரம், காலம் இன்னும் உண்டு, அதற்குள் என்ன ஆத்திரம், தொட்டுக்கொள்ளவா. டெமோ வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ எப்போ மூவிங்லேயும் சரி, ஒரு இடத்துல நின்று இருக்கும் போது சரி, இந்த டெலஸ்கோபிக் ஆண்டனா நல்லாவே சிக்னலை இழுத்து கொடுக்குது. ஸோ இந்த ஆண்டனா யாருக்கெல்லாம் தேவைப்படும், யாருக்கெல்லாம் தேவைப்படாது அப்படிங்கிறத இதோட ரிவ்யூ வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்போ வர்ற இந்த மாதிரி சவுண்ட் பாரு, ப்ளூடூத் ஸ்பீக்கரு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் ஐஎக்ஸ்போர்ட்டில் தான் எஃப்எம் உடைய ஆண்டனாக்கான கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதில் இந்த ஆண்டனாவை இன்சர்ட் பண்ணி இதை ரைஸ் பண்ணி விடும்போது இதுலேயும் நீங்கள் எஃப்எம் சேனலாக நல்லா தெளிவாக கேட்கலாம். ஸோ இது கூட சின்னதாக மேலே ஒரு வயர் மட்டும் கனெக்ட் பண்ணி லைட்டாக தொங்க விட்டிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு எஃப்எம் உடைய சிக்னல் நல்லா ரிசீவ் ஆகும். இந்த வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி.